ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சிறப்புங்கய்யா. ஐயா இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு ஜாதகத்த எடுத்துட்டு, இந்த கிரகம்லாம் இங்க இருந்துச்சுன்னா எந்தவித பலன்கள் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு பாரு 5ல இருக்கு, எனக்கு 4ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. பொதுவா ஒரு குரு அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே, குரு வந்து மிகப்பெரிய சுபர்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கண்டென்ட்ல பார்க்க போறதே குருவ பத்தி தான். குரு உண்மையாலேயும் எல்லாருக்குமே சுபரா? இல்ல சில பேத்துக்கு வந்து அசுபத்தனமான வேலைகள பண்ணுவாரா? அப்படின்னு உங்க ஜோதிட புரிதல்ல கொஞ்சம் சொல்லுங்கய்யா. பொதுவாக பொதுப்பலன், உலக ஜோதிடம் இந்த மாதிரி பொது கண்ணோட்டத்தில் குரு மிக மிக உன்னதமானவர். ம். தெய்வம் மாறி. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தனி மனித ஜாதகம் என்று வந்த பிறகு நாம் அந்த கருத்தை வந்து அப்படியே அடாப்ட் பண்ணுறது முறையாகாது. ஏனென்றால் 12 லக்னங்களில் பிறவிகள் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது பாவம் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. 12 பாவம் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. மேஷ லக்னத்தில் பிறந்தா குரு விரயத்தையும் கொடுப்பார், 12ஆம் அதிபதியாக செயல்படுவார். 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அருளை கொடுப்பார், ஆனால் பொருளை கொடுப்பாரா என்பது சந்தேகம். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் குரு வந்து நல்லவராகிறார், கெட்டவராகிறார், சமத்துவம் பெறுகிறார், பகை பெறுகிறார். இப்போ ஒரு வீட்டுக்கும் குரு ஒரு கிரகத்துக்கும் நட்பு வீடு, பகை வீடு, நீச்ச வீடு, உச்ச வீடுன்னெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த நேச்சர் வந்து கண்டிப்பாக அந்த தாக்கம் எப்படி வேலை செய்யும்னா, நம்ம என்ன லக்னத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறத வச்சு தான் பேசணும். அதனால் இப்போ நீங்கள் வந்து குரு சுபர் அப்படிங்கிறது மங்களகரமானவர், குழந்தைகள் காரகன், புத்திர காரகன், அருளுக்கு காரகன், தெய்வீகத்துக்கு காரகன், சட்டத்துறைக்கு காரகன், நீதித்துறைக்கு காரகன், இப்படியெல்லாம் தனகாரகன். உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பணத்துக்கும் அதிகாரி குரு தான். இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்டவர் குரு. அப்படிப்பட்டவர் நம்ம ராசிக்கு நல்லவரா கெட்டவரா, நல்ல இடத்துல இருக்கிறாரா கெட்ட இடத்துல இருக்கிறாரா? கெட்ட இடத்தோட தொடர்பு கொண்டால் அந்த பண ரீதியாக அவருடைய காரகத்துவ ரீதியாக கெடுதலை செய்வார். இப்போ புத்திரர் பாக்கியம் கிடைக்கணும்னா குரு கெட்டு போயிட்டா எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி பெரும்பணம் சம்பாதிக்கணும்னா குரு கெட்டு போயிட்டா எப்படி சம்பாதிக்க முடியும்? இப்படி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து பார்த்தலாங்க. லக்னத்திலேயே குரு பகவான் இருந்தாருன்னா எந்த வித பலன்கள் கிடைக்கும்? லக்னம்ங்கிறது தான் தலை. அப்போ அந்த மாதிரி லக்னத்தில் குரு இருக்கும் பொழுது தலை அப்படின்றா நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய செயல்திறன், நம்மளுடைய லட்சியம், தோற்றம் எல்லாமே குருவாக செயல்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கையெடுத்து கும்பிடலாம். மதிப்பு, ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டாரு, கௌரவம், சமநீதி வழங்குபவர், அது மாதிரி எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நன்மை செய்யக்கூடியவர். ஒரு பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லணும்னா அவரை தான் கூப்பிடலாம். ஒரு ஆசானா கூட எடுத்துக்கலாம், ஆசான், குருமார். ஆமாம். அப்போ அந்த குருவனுடைய தன்மை லக்னத்தில் அமையும் பொழுது அது மிகச்சிறப்பான வேலைகளை செய்யும். அதே நேரத்தில் அது வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திர கிரகமாகவே மாறக்கூடிய அமைப்பையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து 12 லக்னம்னு பேசாமல் பொதுவாக லக்னம்னு பேசும்போது அந்த லக்னத்தில் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தில் அவர் நின்ற நட்சத்திராதிபதி குரு வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார் அப்படின்னா அந்த நட்சத்திர அதிபதி அவருக்கு மறையாமல் இருக்கணும். அவருக்கு 6, 8, 12 மறையாமல் இருந்தார்னா இவர் வந்து நல்லதை செய்வார். இப்போ நம்ம நேயர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க? எனக்கு லக்னத்தில் குரு இருக்குது, நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 போயிருப்பார். அப்படி இல்லாமல் 2லேயோ 3லேயோ 4லேயோ 5லேயோ 9லேயோ 10, 11லேயோ இருந்தார்னா அந்த குரு நான் சொன்ன நற்பலன் அவர் வந்து சமத்துவமாக எல்லாரையும் பாவித்து நல்ல தீர்க்கதரிசியாகவே இருப்பார். சிறப்பு, சிறப்புங்க. அடுத்து 2ஆம் பாவம் தனஸ்தானம் சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் அமையிறது எந்த வித பலன்கள் இருக்கும்? இப்போ 2ஆம் இடம் என்பது கையிருப்பு, பணத்தை குறிக்கிறது, நம்மளுடைய பேச்சை குறிக்கிறது, குடும்ப உறுப்பினர்களை குறிக்கிறது. ஒரு கலைப்பொருட்கள் வாங்குறோம் இல்லையா,
ஆபரணங்கள் வாங்குறது, நகைகள் வாங்குறது, பொருட்களாக வாங்குகிறது, எதையும் நாம் சேமிக்கிறது, அன்பளிப்பாக வாங்குறது, இதெல்லாம் 2ஆம் இடத்துல இருக்கு. ம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுத்துருவார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விருதுகள் வாங்குவாங்க, ம். கௌரவ விருதுகள் ம். அப்படின்னு வாங்குவாங்க. அதாவது இப்போ ஆசிரியர்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லாசிரியர் விருது ம். அப்படின்னு கொடுக்குறாங்க. அது மாதிரி சிறந்த பொது சேவை பட்டம் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த விருதுகள் எல்லாமே அந்த 2ஆம் இடத்துக்கு தன்மை. அந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது இது மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதில் இன்னொரு திருத்தம், நம்ம சிஷ்டப்படி அந்த குரு நின்ற நட்சத்திராதிபதி ம். அந்த வீட்டுக்கு, நாட்டு லக்னம் அந்த 2ஆம் வீட்டுக்கு 8-12 மறையக்கூடாது. ம். அப்படி மறையாமல் இருந்தால் இந்த அசல்ட் வந்து அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். குழந்தைகளால் கூட அவங்களுக்கு வருமானம் வரும். ம். ம். குழந்தைகளால் பெரிய பெரிய சொத்து பொருள் சேர்க்கை செய்யும். சிறப்புங்க ஐயா. அடுத்து 3ஆம் பாவம், அதாவது தைரியஸ்தானம், கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இந்த பாவத்துல குரு இருக்கிறது எந்த ஒரு- தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம். அதே மாதிரி சகோதர ஸ்தானம் வரும் இல்லைங்களா? ஆமாம். அப்போ இளைய உடன்பிறப்பு ம். அப்படிங்கிறது 3. ஆனால் குருவுக்கு வந்து மூத்த சகோதரக்காரகம் உண்டு. ஓ. ஆமாம். செவ்வாய் வந்து இளைய சகோதரக்காரகம், குருவுக்கு வந்து மூத்த சகோதரக்காரகம். சரி, இப்போ 3ஆம் இடத்துல குரு இருந்தால் அந்த சகோதரன், இளைய சகோதரனுடைய நேச்சர் நல்லா இருக்கும். அவர் வந்து ஃபேமன் நேமாக இருப்பார் ம். அப்படின்றத எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாம் தகவல் தொடர்பு பண்ணுறோம் இல்லையா, ம். அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ம். தெய்வீகமான நூல்கள் எழுதுதல், அதே மாதிரி இப்போ டிஜிட்டலில் வந்து நீங்கள் பக்தி யுகம்னு வச்சுருக்கீங்க, ம். இது இது மாதிரி டிஜிட்டலில் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த தகவல் தொடர்பில் குரு வேலை செய்வார். அதாவது மங்களகரமாக வேலை செய்வார். இப்போ இதுக்கு நீங்களே ஒரு உதாரணம். அப்போ இந்த 3ங்கிறது குருவுக்கு தொடர்பு வந்தால், நம்பரே குருவுக்கு 3 தான், ம். அது தொடர்பு வந்தால் இதில் வந்து சிறப்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பத்திரப்பதிவுன்னு சொல்லுவோம். ம். பத்திரப்பதிவுகள் வந்து ஒரு சொத்துங்கிறதே ஒரு பணம் தானே. அவர் மொத்த மதிப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்துறது. இந்த பத்திரப்பதிவுக்கு உண்டான ஆவணங்களுக்கு உண்டான ஸ்தானம் 3ஆம் இடம். அதே மாதிரி தைரியம், எந்த ஒரு இடத்துலையும் துணிச்சலாக பேசுறது, ஒரு பஞ்சாயத்து பண்ணாலும் மற்றவங்க பார்த்து கட்டுப்படுற அளவுக்கு இவர் ஒரு ஸ்டெப்பான நிற்கிறது. அதுல எல்லாம் அந்த தைரியத்தை கொடுக்குறவர் குரு. அந்த தைரியத்தை பார்த்து மற்றவர்கள் தலை வணங்குவார்கள். அதுதான் சிறப்பு. அதில் வந்து நம்ம சிஷ்டப்படி நான் என்ன சொல்கிறேன், குரு நின்ற நட்சத்திராதிபதி ம். அந்த வீட்டுக்கு 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ அந்த அதிபதி மறையக்கூடாது. மறைந்தால் இதை வந்து நெகட்டிவாக செய்வார். இப்போ அவர் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கம்யூனிகேஷன், அதனால் பிரச்சனை வரும். தவறான ஆவணங்கள் மெசேஜ்கள் பண்ணி மாற்றுறதெல்லாம் இதில் தான். பத்திரங்களே தவறாக பண்ணுறாங்கல்ல, மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் இதில் தான். ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஸ்தானத்துக்கு குரு நின்ற நட்சத்திராதிபதி 8-12க்கு மறையக்கூடாது. சிறப்பு ஐயா. அடுத்து 4ஆம் ஸ்தானம், தாயார் ஸ்தானம். ஸோ அதில் குரு இருக்கும்போது எப்படி இருக்குங்க? அழகான வீடு, ம். தெய்வாம்சம் பொருந்திய தாயார், ம். அதே மாதிரி தெய்வீகம் பொருந்திய வீடு. அப்போ வீட்டில் தெய்வம் குடியிருக்குது அப்படின்னா இவங்களுக்கு தான் ம். அது ஒரு அற்புதம் இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய படிப்பு அருமையாக இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து டிஸ்டிங்ஷன் ம். அந்த மாதிரி செயல்படுவார்கள். எண்ண அலைகள், 4ஆம் இடம் என்பது எண்ணங்கள், அவ்வளவு சுத்தமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். பொருட்கள் ஆகிட்டு சுத்தமாக இருக்கும். இப்போ ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறார், மேனுஃபேக்சரர், ம். அவருக்கு இந்த குரு 4 சம்பந்தப்படும் போது உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் தூய்மையானதாகவும் தரமானதாகவும் உத்தரவாதம் கொண்டதாகவும் இருக்கும். ம். அதில் சந்தேகமே இல்லை. உற்றம் சுற்றம் அப்படிங்கிறது 4ஆம் இடம். ம். ம். சொந்த பந்தம், பந்துக்கள்னு சொல்கிறது, ம். அது வந்து அந்த சொசைட்டிலேயே மதிப்பு மிக்கதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உடைகள், அணிகலன்கள் இதெல்லாமே தரமானதாக அமையக்கூடியது குரு. மறுபடியும் சொல்கிறேன், குரு நின்ற நட்சத்திராதிபதி அந்த 4ஆம் வீட்டுக்கு 8-12 மறையக்கூடாது. மறைந்தால் இந்த 4ஆம் இடத்திற்கு சொன்ன பலன்கள் அப்படியே நெகட்டிவாக வேலை செய்யும். கண்டிப்பாக ஐயா. அடுத்து 5ஆம் இடத்தில் குரு. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் புத்திர தோஷம்னு சொன்னாங்க. ஆனால் அதை ஜென்ரலாக அப்படியே எடுத்துக்கூடாது. அது மேஷ லக்னத்துக்கு சொல்லப்பட்டது. எல்லா லக்னத்துக்கும் அப்படி எடுத்துக்கூடாது. 5ல் குரு இருந்தால் புத்திரர் அற்பம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. மேஷ லக்னத்துக்கு சொல்லப்பட்டது. சரி, புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா, அது வந்து குருவினுடைய வலிமை அங்கே வந்து கெடாமல் இருக்கான்னு பார்க்கணும். கெடாமல் இருந்தால் நல்ல புத்திரம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு கடகலக்கணம்,
5ல் குரு இருக்கார், செவ்வாய் வீடு அப்படின்னா அது வந்து நல்ல சற்புத்திரமாக கிடைக்கும். ஏன்னா அந்த வீட்டில் வந்து அந்த பவர் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே கன்னியா லக்னம் எடுத்துக்கோங்க, 5ல் குரு இருந்தால் அவர் நீச பலனை பெறுகிறார். அப்போ அங்கே அந்த குழந்தையினால கொஞ்சம் சஞ்சலம் இருக்குன்னு. இப்படி அவருடைய வலிமைகளுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். இப்போ நீங்கள் கேட்டது 5ஆம் இடத்துல குழந்தை மட்டும் இல்லை, காதல் இருக்குது, விளையாட்டு இருக்குது, அதே மாதிரி சூதாட்டம் இருக்குது, வேத பாராயணம் இருக்குது, இஷ்ட தெய்வம் இருக்குது, இத்தனையும் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும்னா குரு நின்ற நட்சத்திராதிபதி 1, 5, 9ல் இருந்தால் அகம் சார்ந்து நல்லா இருப்பாங்க. 2, 6, 10ல் இருந்தால் அந்த சினிமாவோ அவருடைய தனித்திறமையினாலேயோ சம்பாதிப்பாங்க. 3, 7, 11ல் இருந்தால் நல்லிணக்கமான உறவுகளை வைத்திருப்பாங்க. 4, 8, 12ல் இருந்தால் மட்டும் இந்த குரு கெட்டவராக மாறிவிடுகிறார். இதுதான் விஷயம். அடுத்து 6ஆம் இடத்துக்கு குருவியா. 6ஆம் இடம் சத்துரு ஜெயம், 6ஆம் இடம் பகை நோய் கடன், அதில் வேலையும் உண்டு. அப்போ இந்த வேலைன்னு எடுக்கும்போது இந்த இன்கம் டேக்ஸு, பணம் சம்மந்தப்பட்டது, தணிக்கைகள் சம்மந்தப்பட்டது, சட்டம் சம்மந்தப்பட்டது எல்லாம் அற்புதமாக வேலை செய்யும். அதனால் குறைத்து மதிப்பிடக்கூடாது. குரு மறைஞ்சிட்டாருன்னெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. 6ஆம் இடத்துல அது ஒரு பவர் உண்டு. இப்போ இந்த 6ஆம் இடத்துல நின்ற இந்த பகை நோய் கடன் மட்டும் இல்லை. இப்போ நம்ம என்ன அதில் இருக்குது அப்படின்னா எதையும் வந்து வெற்றி பெறுவதுன்னு அர்த்தம். சத்துரு ஜெயம் ஒரு பக்கம். ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறோம், அதில் என்ன சத்துரு? கண்டிப்பாக அவருக்கு திறமையை காட்டி ஜெயிக்கணும். அதில் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவதும் 6ஆம் இடம் தான். அந்த ஒரு இது வந்து மெரிட்டாக இருக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரி மெரிட்டு கொடுக்கறது இந்த குருவாகத்தான் இருக்கும். இப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு வேலைக்கு பிரச்சனையோ அல்லது நமக்கு வந்து எதிரிகளால் தொல்லையோ கடனால் தொல்லையோ வர்றதுக்கு காரணம் இந்த குரு நின்ற நட்சத்திராதிபதி 8, 12ல் தொடர்பு கொண்டால், இது லக்னத்துக்கு 8, 12 இந்த கெட்டதுக்கு மட்டும் லக்னத்தை எடுத்துக்கணும். அகம் சார்ந்து எடுக்கும்போது இருந்தால் அது வந்து கடனால், நோயினால், பிரச்சனைகள்னால, வழக்குனால அவதிப்படுறது காட்டும். அடுத்து 7ஆம் பாவகம் கலத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ அதில் குரு இருக்கும்போது எந்த வித பலன்கள் இருக்கும்? ஆமாம், 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் அது வந்து 7ஆம் இடம் என்பது தனித்த குருவாக இருக்கும் பொழுது இருந்த இடத்தை கெடுப்பார்னெல்லாம் சொல்லுவாங்க. பாரம்பரியத்தில் ஒரு பழமொழி உண்டு. இப்போ நம்ம நட்சத்திர சூத்திரப்படி பார்க்கும்போது 7ஆம் பாவத்திலே குரு இருந்து அந்த நின்ற நட்சத்திராதிபதி ஒற்றைப்படை பாவங்களான 1, 3, 5, 7, 9, 11ல் இருந்தால் திருமணத்தில் எந்த கோளாறும் வராது, நல்லா இருப்பாங்க. தெய்வீகமான கணவனோ அல்லது மனைவியோ வாய்க்கும். உறவுகள் வந்து நல்லா இருக்கும். பொதுஜன தொடர்பில் சிறந்து விளங்குவார்கள். பொதுஜன தொடர்பில் நம்ம சொல்கிற மாதிரி மரியாதை மிக்க மனிதராக திகழ்வார்கள். அதுலேயும் பேங்கிங் செக்டாரில் பெரிய லெவலில் டெவலப் ஆகிற யோகம் உண்டு. குருன்னா மொத்த பணம் பேங்க்குன்னு அர்த்தம், அதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ். யார் ஒருத்தருக்கு குரு நின்ற நட்சத்திராதிபதி 8, 12 தொடர்பு இருந்தால், அதுவும் 6, 8, 12 தொடர்பு இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. ஐயா அடுத்து 8ஆம் இடம், 8ல் குரு மறையவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? 8ல் குரு அப்படிங்கிறது ஜென்ரலாக மறைவு ஸ்தானம்னு எடுத்துக்க கூட அவசியம் இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா 8ல் சுபர் இருக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிற கணக்கில் அது சுபத்துவம் கம்மின்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்காமல் நம்ம என்ன பண்ணணும்னா அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கணும். 8ஆம் இடத்துல அமானுஷ்யம்னு எடுத்துக்கணும். 8ஆம் இடத்துல இன்னும் சொல்லப்போனால் டெப்த்தாக செய்யக்கூடிய, சீக்ரெட்டாக செய்யக்கூடிய மற்றும் நமது மரணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அங்கே ஒளிந்திருக்கு. அதனால் இப்போ இன்சூரன்ஸு இது மாதிரி விஷயங்கள்லாம் 8ல் இருக்கு. மிகப்பெரிய தொகை, அதிர்ஷ்ட தொகையெல்லாம் 8ல் இருக்கு. அதனால் அதை தப்பாக எடுக்க வேண்டியதில்லை. அதில் வந்து என்ன அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு, அவஸ்தைகள், விபத்துகள் இல்லாமல் இருக்குங்கிறதுல ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் குரு நின்ற நட்சத்திராதிபதி பலவீனப்படக்கூடாது. 12ஆம் இடமோ 8லேயே இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து நோய்க்கு பிரச்சனையாயிடும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் என்ன சொன்னோம், 8, 12 இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனால் இதுக்கு மட்டும் என்ன சொல்கிறோம், இது வந்து 7ல் இருக்கணும். குரு நின்ற நட்சத்திராதிபதி 3லேயோ 7லேயோ 11லேயோ இருந்தால் அந்த 8ஐ கேன்சல் பண்ணும். 8ஐ கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துல அந்த நட்சத்திராதிபதி இருந்தால் 8ஆம் இடம் வந்து கெடுதலான பாவம், கெட்டு போகுது, அதனால் நல்லது நடக்குதுன்னு எடுத்துக்கணும் இதுக்கு மட்டும். ஆனால் அதே நேரத்தில்
நமக்கு அதுலேயே இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி மரண அவஸ்தைகள் உண்டு. அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஸோ அதில் குரு இருக்கும்போது எப்படி? இதுதான் வந்து பெரிய அருள் ஸ்தானம்னு சொல்கிறது. ராஜகுரு அப்படின்னு எடுக்கலாம். இதை வந்து மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, அரசனுக்கே ஆலோசனை சொல்கிறது, இதெல்லாம் வந்து 9ல் குரு. ஆன்மீகத்தில், தத்துவ மார்க்கத்தில், பிலாசபியில் ப்ரொஃபஸராக இருக்கிறதுல, இன்ஸ்டியூஷன் நடத்துறதுல, காலேஜ் நடத்துறதுல, பெரிய குரு மடாதிபதிகளாக இருக்கிறதுல, தர்மகர்த்தாவாக கோவில் காரியங்களை செயல்படுறதுல, அறநிலத்துறையில் டெவலப் பண்ணுறதுல, இது எல்லாமே 9ல் குரு. இவ்வளோ பெரிய விஷயம் நல்லாயிருக்கும். அந்த குரு நின்ற நட்சத்திராதிபதி 8, 12 தொடர்பு இருக்கக்கூடாது. 9ஆம் இடத்துக்கு கெடக்கூடாது. கெட்டன்னா அது வந்து இதெல்லாம் கெட்ட பேரை கொண்டு பண்ணிடும். அந்த 9ஆம் இடத்துல உள்ள அத்தனை நல்ல பேரையும் அது கெடுத்துடும். அடுத்து வந்து 10ஆம் இடம் கர்மஸ்தானம். ஆமாம், இதையும் சொல்லுவாங்க 10ல் குரு பதியை கெடுப்பான் அப்படின்ட்டு. இதுவும் மேஷத்துக்கு சொல்லப்பட்டது தான். ஸோ நம்ம ஜென்ரலாக இப்போ பேசும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 10ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விதத்தில் நமக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எந்த விதத்துலையும் தரக்குறைவாக விஷயங்கள் நடக்காது. செல்வத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல சுகாதாரமான தொழில்கள், நல்ல ஒரு மெஜஸ்டிக்கான தொழில்கள், ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு டீசெண்டான தொழில் செய்கிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு இது பண்ணும். புத்தகங்கள், போதனா மார்க்கங்கள், வேத நூல்கள், மத சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸு, இது எல்லாத்துக்குமே குரு காரணம். அனைத்து விதமான உற்பத்தி பொருட்கள், இப்போ விவசாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் எடுத்துக்கலாம், அரிசி எடுத்துக்கலாம். இதெல்லாம் விவசாயத்தில் அதன் மூலமாக முன்னேற்றம் தரக்கூடியது இந்த குருவாக இருக்கும். அவர் நின்ற நட்சத்திராதிபதி 8, 12 மறைந்தால் தொழில் பலத்தை கெடுத்துவிடும். அப்போ தான் நம்ம 10ல் குரு பதியை கெடுக்கணும். அடுத்து லாப குரு, லாபத்தில் குரு. 11ஆம் இடத்துல குரு வந்து மிகப்பெரிய அரசியல் கட்சி, மத கம்யூனிட்டி பேசிஸில் தலைவராகிறது, மத தலைவர்களாகிறது, ஜாதி சங்கங்கள் வச்சு தலைவர் ஆகிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து 11ஆம் இடம். அசோசியேஷன், பெரிய பெரிய கம்யூனிட்டிஸ், இது மாதிரி தலைவராக இருக்கிறதெல்லாம் 11ஆம் இடம். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து பொதுஜன தொடர்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மதிப்பும் மரியாதையும் நல்லா இருக்கும். செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து பணம் அப்படிங்கிறத விட இவருக்கு பேசினாலே இவருக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும், இவர் கேட்டால் கிடைக்காது எதுவும் இல்லைங்கிற வெற்றியை கொடுக்குது. 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அதனால் ஒரு கட்சி வந்து வெற்றி அடையணும்னா அந்த 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது அவசியம். அந்த குரு நின்ற நட்சத்திராதிபதி 8, 12 மறைந்தால்தான் பலவீனம். இறுதியாக 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல குரு. 12ல் குரு என்பது வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட பணம் பரிவர்த்தனைகள், எக்ஸ்போர்ட்டு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்களுக்கு நல்லா இருக்கும். ரகசிய செயல்பாடுகள், இப்போ சிபிஐ, இன்கம் டேக்ஸ் ரைடு, இது மாதிரி எல்லாம் ரகசியமாக செயல் திட்டம் போட்டு சைபர் கிரைமு, இதில் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் 12ல் குரு கொடுக்கும். அதனால் 12ல் குருன்னா காசை சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, விரைய குரு, இது மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கும். இந்த 12க்குரிய குரு நின்ற நட்சத்திராதிபதி நமக்கு வந்து அந்த 12ஆம் இடத்திற்கு 8, 12 மறைந்தால் இவங்க மூலதனம் பண்ண மாட்டாங்க, மூலதனம் பண்ண முடியாது. அதே லக்னத்துக்கு 8, 12 மறைஞ்சு 12ஆம் இடத்துலையே குரு நின்ற நட்சத்திராதிபதி இருந்தாருன்னு வைங்க, அப்போ வந்து இவர் சொந்த தொழில் செய்யக்கூடாது, செஞ்சால் பூரா விரைமாவே போயிட்டு இருக்கும். அப்போ 12ஆம் இடத்தில் மூலதனம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை வந்து அவரவர்கள் ஜாதகப்படி அந்த என்ன திசை நடக்கிறதோ அப்போ வந்து குரு திசை நடந்தால் அதை அவாய்ட் பண்ணி. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ஒவ்வொரு கிரகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.